அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் 2024 கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி இன்டெக்ரல் கால்குலஸ் வந்து நிறைய குட்டி 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 விஷயங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றா ஒரு சேர தொகுத்து இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ நம்ம கற்றுக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது இல்லையா? ஆனால் கற்றுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சின்ன விஷயந்தான், ஆனால் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ரைட்? சரிங்க, இப்போ பாருங்கள். The value of integral 0 to 2 x power 7 2 minus x power 8 dx is dash. இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். செஞ்ச உடனே இந்த இன்டெக்ரல் எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒரு இன்டெக்ரலாக மாறுது. அப்போ ரிசல்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு மாறிடுது. அப்போ சப்ஸ்டியூஷன் இதில் செய்யணும்னு எனக்கு எப்படி தோணும்? நிறைய சப்ஸ்டியூஷன் மெத்தட் இன்டெகிரேஷன் போட்டு 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 ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். இந்த டைப் ஆஃப் சப்ஸ்டியூஷன் செஞ்சால் தான் இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்த உடனே சொல்ல தோணணும் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2t. எக்ஸுக்கு நான் 2tன்னு கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குறது முக்கியம் இல்லை, உடனே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். உடனே வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt. ஓகே, 2 அப்படியே வச்சுக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து நம்ம t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ அந்த 1 இங்கே போட வேண்டாம். 1 × 2 2 ஆகிடும். இந்த dt எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ dx ஈக்குவல் டு 2 dt. எப்போ நாம் இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் செஞ்சாலும் உடனே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த ரைட் சைடில் அதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். இந்த மாதிரி மாறிடும். எப்போ நீங்கள் சப்ஸ்டியூஷன் செஞ்சாலும் லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். சப்ஸ்டியூஷன் செய்யும்போதெல்லாம் இன்டெக்ரலில் லிமிட்டை மாற்றி விட்டுறணும். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிள் எக்ஸில் இருக்கும்போது என்னவா இருந்தது லிமிட்டு? லோவர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு 2. இப்போது எக்ஸுக்கு இங்கே நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னா t என்ன கிடைக்கும்? இந்த 2 கீழே வந்து 0/2 0. அப்போது t என்னவா கிடைக்குது? நீங்கள் எக்ஸுக்கு இங்கே 0 கொடுத்து இதிலேருந்து t கண்டுபிடிச்சிங்கன்னா 0 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா இந்த 2 கீழே கொண்டு வந்து 2/2 கட் பண்ணிட்டா 1 ஆகிடும். அப்போ tக்கு 1 கிடைக்குது. அப்போ 0 2ன்னு இருந்த இந்த லிமிட்டு 0 1ன்னு மாறுது இந்த சப்ஸ்டியூஷன் செய்கிறதுனால. சரிங்களா? ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் 0 to 2 x power 7 2 minus x power 8 dx is equal to integral 0 என்னவாச்சு? 0 தான். 2 என்னவா மாறுச்சு? 1 மாறுச்சு இந்த சப்ஸ்டியூஷன் செய்கிறதுனால. எக்ஸுக்கு என்ன கொடுத்தீங்க? 2t கொடுத்தீங்க. அப்போ 2t பவர் இங்கே மேலே இருக்கிற 7 அப்படியே தான் இருக்குது இன்ட்டு 2 மைனஸ் எக்ஸுக்கு என்ன கொடுத்தீங்க? பாருங்கள், எக்ஸுக்கு 2t கொடுத்தீங்க. அப்போ 2t பவர் 8. இந்த dx என்னவாச்சு? இதாக இருக்கு பாருங்கள், dx வந்து 2 dt ஆச்சு. ரைட்? இந்த மாதிரி மாறி நிற்குதுங்க சப்ஸ்டியூஷன் செஞ்சதுக்கப்புறம். ஓகே, இப்போது இந்த 7 வந்து 2க்கும் tக்கும் கொடுக்கலாம் இல்லையா? அப்போ 2 பவர் 7 நான் இன்டெக்ரல் விட்டு வெளியே எடுத்துடலாம், கான்ஸ்டன்ட் தானே. அப்போ 2 பவர் 7 வெளியே வந்துடும். இன்டெக்ரல் 0 to 1 t பவர் 7. இப்போ இதுலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்தோம்னா இந்த 8ஓடு தான் வெளியே வரும். அப்போ 2 பவர் 8. ரைட்? 2 பவர் 8 நம்ம இங்கே வெளியே போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டெப்பு வெளியே எடுத்துகிட்டு கூட அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 1 மைனஸ் t மட்டும் இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் 8 அப்படியே தான் இருக்குது. வெளியே வந்து 2க்கு அந்த பவர் 8 கொடுத்துருக்கேன் இன்ட்டு 2t 2 dt. இதுலேருந்து காமனாக 2 எடுத்தங்க, அந்த எடுக்கிற 2க்கும் இந்த பவர் 8 சொந்தம் இல்லையா, அதை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ கான்ஸ்டன்ட்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறேன் வெளியே. ஆல்ரெடி 2 பவர் 7 வெளியே எடுத்திருக்கேன், 2 பவர் 8ம் வெளியே வருது, இங்கே ஒரு 2வும் வெளியே வருது. இது இருக்குல்ல இந்த 2 பவர் 8, இங்கே ஆல்ரெடி 2 பவர் 7 எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இன்டெக்ரல் 0 to 1 t பவர் 7 இன்ட்டு 1 மைனஸ் t பவர் 8 இன்ட்டு dt. இந்த இன்டெக்ரல் வந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு டைரக்ட் ரிசல்ட் இருக்குங்க. இதுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது, நம்ம போட்டுடலாம். இந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சதுனால தானே. ஓகே, இங்கே எடுத்ததெல்லாம் இங்கே இன்ட்டு இருக்கும். ஸோ இங்கே பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, இங்கே பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போது இந்த 3 2க்கு ஒரு 2 எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 7 + 8 15, 15 + 1 16. அப்போ 2 பவர் 16. இதோட ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள், முக்கியமான ரிசல்ட் அது. இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 t பவர் m-1 இன்ட்டு 1 மைனஸ் t பவர் n-1 dt is equal to
m minus 1 factorial into n minus 1 factorial இங்கே வந்து இன்ட்டு இருக்கும் divided by m plus n minus 1 factorial. ஓகே, ஸோ அந்த சப்ஸ்டியூஷன் செஞ்சனால தானே இந்த வடிவம் எனக்கு கிடச்சது. இப்போ இங்கே வாங்க, இப்போது இதில் m minus 1 இருக்கிற இடத்துல 7 இருக்குது. பாருங்கள், t பவர் m minus 1. அப்போ m minus 1ன்றது 7, ரைட்? இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். m minus 1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 7. அப்போ mன்னு இந்த 1 அங்கே எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிக்கோங்க. 7 + 1 8 ஆகிடும். ஓகே, அடுத்தது 1 minus tக்கு மேலே இருக்கிறது n minus 1. அப்போ 1 minus tக்கு மேலே 8 இருக்குது. அப்போது n minus 1 வந்து 8. அப்போ n என்ன வரும்? இந்த -1 அங்கே எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 8ஓட அந்த -1 அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 8 + 1 9. ஸோ 8 9. ஓகே, சரிங்க. இப்படி இருந்தால் இதுக்கு இதான ஆன்சர், ரைட்? அப்படியே அதில் போடலாமா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா, ஃபஸ்ட்டு m minus 1 ஃபேக்டோரியல், அப்போ அதாவது 7 ஃபேக்டோரியல் இதான m minus 1 இன்ட்டு அடுத்தது n minus 1 ஃபேக்டோரியல். n minus 1 ஃபேக்டோரியல் வந்து இதான n minus 1, அப்போது 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை m plus n. இந்த 7ன்றது m minus 1, இந்த 8ன்றது n minus 1. அப்படியே அவங்க கொண்டு வந்து போட்டு ஃபேக்டோரியல் போட்டாச்சு. கீழே m plus n minus 1. m எவ்வளோ? 8, n வந்து 9. அப்போது 8 + 9 minus 1 ஃபேக்டோரியல். இதோட ஆன்சர் தான் பை திஸ் ரூல். ஓகே, அப்போது 2 power 16 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 8 + 9 17, 17 minus 1 16, 16 ஃபேக்டோரியல். இது உங்கள் கூட பேசாமல் இருந்தால் ஒரு நிமிஷத்தில் நான் போடுவேனா மாட்டேனா? 30 செகண்ட்ஸில் போடுவேன். ஸோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு எழுதுறதுனால லேட் ஆகுது. அதனால் இந்த ஒரு ப்ராப்ளம் 10 நிமிஷம் போடுறீங்களே நீடக்கூடாது, சரிங்களா? அது தவறு. இவ்வளோ தாங்க ஆன்சர். இது இன்னும் சுருக்கலாமா இல்லையான்னு நான் ஆப்ஷன்ஸை போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்களேன். 2 power 16 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 16 ஃபேக்டோரியல். இதான் ரைட், ஆப்ஷன் சி, ரைட்? ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு சப்ஸ்டியூஷன் செஞ்சேன், எனக்கு ஏற்ற வடிவம் கிடச்சிருச்சு. எல்லாம் ரைட் சார், இதுக்கு இதான் ஆன்சர்னு, அதாவது இதுக்கு இதான் ஆன்சர் உங்களுக்கு யார் சார் சொன்னது? இதுக்கு ப்ரூஃப் இருக்குங்க, வேணும்னா சொல்லுங்கள், ப்ரூஃப் அப்லோட் பண்ணிடலாம். இதோடைய ரிசல்ட், இந்த ரிசல்ட் உங்களுக்கு யார் சார் சொன்னது? ப்ரூஃப் இருக்குது. ஓகே சார், ப்ரூஃப் வேணும் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரூஃபும் அப்லோட் பண்ணிடுவோம். ரைட், ரொம்ப முக்கியமான வினா இது. UGTRB 2024 கேட்டிருக்காங்க. நம்ம தான் இன்டெக்ரல் கால்குலஸ் நடத்திட்டு தானே இருக்கோம். அப்படி என்ன கொஸ்டின் தான் இன்டெக்ரல் கால்குலஸ் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா பார்ப்போன்னு உள்ளே பார்த்தேன். இன்னும் அதிக கடினமான ரிசல்ட்ஸுக்கு போகிறாங்க. சரிங்க சார், இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இது தெரியுது இல்லையா? இந்த மாதிரி ரிசல்ட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்களா? அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் 85 புக்லெட் சொன்னோம் பாருங்கள், அதில் பூரா அடித்து தெளித்து வச்சுருக்கோம். எடுத்தால் பூரா ரிசல்ட்டாகவே இருக்கும். பூரா ரிசல்ட்டாக கொடுத்து வச்சுருக்கீங்க, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன்னா ரிசல்ட் தானே இங்கே யூஸ் பண்ணி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள். ஒன்று 2024 UGTRB மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஒன்றுதோ இது கேட்டிருக்காங்க பாருங்கள். திறந்த உடனே வெறும் ரிசல்ட்டுங்க. நீங்கள் ரிசல்ட் படித்தாதாங்க கணக்கே போடுற மாதிரி நாங்கள் மெட்டீரியலே கொடுத்துருப்போம். ரைட், ஒருத்தவங்க ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், பூரா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் 85 புக்லெட்டில் ஒன்று படிக்காமல் விடக்கூடாதுங்க, ஒரே வார்த்தை விடக்கூடாதுங்கன்னு இருக்கேன். கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க